முன்னொரு காலத்திலே எல்லோருக்கும் தமிழ் கலாச்சாரம் அல்லாமல் மற்றும் இந்திய தேசத்திலே, பாரத தேசத்திலே பலரும் வைத்து புழங்கிய கொண்டாடிய அற்புதமான குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சிரித்து மகிழ்கின்ற வகையிலே தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையானது இருந்தது. இப்பொழுது அதை காலப்போக்கிலே கொலு பொம்மையில் கூட வைக்காமல் விட்டது வேதனை தருவதாகும். இதை நீங்கள் திசைக்கு இரண்டாக, ஒரு வீட்டிலே கிழக்கு திசையை நோக்கி 2, மேற்கு திசையை நோக்கி 2, தெற்கு மற்றும் வடக்கு திசைகளில் 2 பொம்மைகளை வைத்து, ஆக 4 திசைகளிலும் 8 பொம்மைகளை, 4 ராஜா பொம்மை 4 ராணி பொம்மையை வைத்து நீங்கள் அதற்கு தகுந்த ஒரு பாதுகாப்பான ஒரு பிளாஸ்டிக் ட்ரே இவர்களை நீங்கள் வைத்து விட வேண்டும். இல்லை என்றால் தரையிலும் வைக்க வேண்டும். குழந்தைகள் விளையாடினாலும் அதனால் கவலை இல்லை. அது எப்படியோ காட்டில் என்ன விதமான அசைவுகளை நகர்த்துகின்றது என்பதை நீங்கள் உற்று கவனிக்கும் பொழுது, அதனுடைய திசைகளை நோக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல அறிகுறி செய்கைகள் கிடைத்துவிடும். வருகின்றவர்கள் பார்க்கும் விதத்திலும் உங்களுடைய மெயின் ஹாலிலே அதை வைக்கும் பொழுது வருகின்றவருடைய பார்வையானது அந்த பொம்மையின் மேல் பட்டுவிட்டால் முதலிலே வீட்டிலே கண் திருஷ்டி வந்து விடாமல் உள்ளே புகாமல் தடுத்துவிடும். 2வது, அவர்களும் கவனங்கள் அத்தனையும் இந்த பொம்மை மேல் செல்லும். அந்த பொம்மையானது பலவிதமான எதிர்ப்பு சக்திகளை, நெகட்டிவ் ஃபோர்ஸ்களை இழுத்து கொண்டு வந்துவிடும். இந்த பொம்மைக்காக தனியான பூஜை முறை எதுவும் வேண்டாம். நான் ஒவ்வொருவருடைய ராசிக்கு பிறந்த தேதி, ஆங்கில தேதி, எண்கணித ஜோதிட முறைப்படியும் ராசி லக்ன முறைப்படியும் நான் பிறகு விரிவாக தருகின்றேன். அவர்கள் விருப்பம் போல வீட்டினுடைய விஸ்தாரம், அளவு 500 முதல் 1000 முதல் 10,000 சதுர அடி கொண்ட இடங்களாக இருந்தாலும் சரி, மாடி மற்றும் தரைத்தளங்களிலே உள்ளவர்கள் சரி, ஊஞ்சலே இல்லாத வீடுகள் அநேகமாக இருக்கின்றது. அந்த ஊஞ்சல் கொடுக்க வேண்டிய சக்திகளை இந்த பொம்மை தந்துவிடும். அது என்ன சக்திகளை தரும்? வீட்டிலே சந்தோஷம் வரும். அதற்கு சந்தோஷம் வருவதற்கான தேவையான அத்தனை விதமான காரியங்களை எல்லாம் சாதித்து கொடுக்கும். எப்படி பெரு உடையார் என்று நம்ம தஞ்சை பெரிய கோயிலினுடைய சிவபெருமானை பெருவுடையார் என்று சொல்லுவோம், பெரிய கோவில் என்று சொல்லுவோம். ஆனால் உள்ளே உள்ள அந்த கர்ப்ப கிரகத்தின் உள்ளே 32 அடி அகலம் கொண்ட ஆவுடையார் உள்ளே எப்படி சென்றிருப்பார்? ஆனால் கர்ப்ப கிரகம் அமைத்த பிறகுதான் அங்கே ஆவுடையார் நிர்மாணம் செய்யப்பட்டது. தஞ்சை பெரிய கோயிலுடைய பழைய கால வான சாஸ்திரத்தின்படி அடி பூமியானது, நாம் சொல்லுவே பேசிக் அஸ்திவாரமானது எந்த விதமான செங்கல், சுண்ணாம்பு, காரை, காங்கிரீட்டு போடாமல் அந்த தஞ்சாவூரினுடைய அதிசக்தி வாய்ந்த களிமண்ணில் பொருத்தப்பட்டு நிர்மாணம் செய்யப்பட்டு அற்புதமான இசைக்கலைஞர்கள், ஞான வல்லுநர்கள், ஆலய கலைஞர்கள் அற்புதமாக கரூரார் அறிவுரைப்படி அந்த ஆலயத்தை நிர்மாணம் செய்துள்ளார். இந்த உலகத்திலே எங்கு வேண்டுமானாலும் நிலநடுக்கம் வரலாம். ஆனால் தஞ்சையிலே நிலநடுக்கம் வராது. வந்தாலும் அந்த கோயிலை சுமார் 50 மைல் தூரம் வரை அருகிலே வந்தால் கூட அந்த கோவிலை ஒன்றும் செய்ய முடியாது. சுழன்று சுற்றி அதே இடத்தில் வந்துவிடும். அதுக்காக கோயிலை நான் இன்றைக்கி சுற்றி பார்க்குறேன், அப்படியெல்லாம் தவறு. இப்படி 32 விதமான அறங்களில் சிறந்த கண்டிரமாணிக்கத்தை போல தஞ்சாவூர், திருப்புவனவாசலை போல பல இடங்கள் இருக்கின்றது. அது ஆலய மகிமை என்ற தலைப்பில் பார்ப்போம். இப்பொழுது நமக்கு இன்று
திருதியை திதி ஞாயிற்றுக்கிழமை கூடிய ரேவதி நட்சத்திரம் கூடிய அற்புதமான நல்ல நாளிலே இந்த பொம்மையை எப்படியாவது நீங்கள் வாங்கிவிடுங்கள். அதாவது முன்பணம் அட்வான்ஸ் செலுத்தி புக் செய்து கொள்ளுங்கள். இந்த பொம்மையானது உலகளாவிய பொம்மையாக இருந்தது, இப்போ ஊருக்குள்ளே அடங்கிவிட்டது. ஏதோ ஒரு சிலர் வைத்து கொண்டிருக்கிறார். வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாம் இதை வாங்கி சென்று பெரும் தனவந்தர்களாக மாறிவிட்டார்கள். வெளிநாட்டுக்காரர்கள், கிழக்கிந்திய மேற்கிந்திய நாடுன்னு சொல்கிறோமே, அவர்கள் எல்லாம் இன்றும் அந்த பொம்மைக்கு ஒரு தனி மதிப்பை கொடுக்கின்றார்கள். சீனாவில் எப்படி வாஸ்துக்கு முதலிடம் கொடுக்கின்றார்களோ அதே போல நமது பாரத தேசத்தினுடைய தமிழகத்தினுடைய சகல வாஸ்து குற்றங்களையும் உடனடியாக சரி செய்து கொடுப்பதில் வல்லமை பெற்றது, தெய்வ சக்தியில் நிறைந்தது, குபேர கடாட்சத்தை தருவது, அற்புதமான பலன்களை தரும், சகல ராசிகளுக்கும் பிறந்த தேதிகளுக்கும் அற்புதமான பேசாத குழந்தைகளையும் பேச வைக்கின்ற தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையினுடைய இன்னும் விவரங்களை 3ஆம் பகுதியாக பார்ப்போம். நான் மேலே கொடுத்துள்ள அந்த தொடர்பு எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்களிடம் நீங்கள் பேசி உங்களுக்கு தேவையான பொம்மைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். திரு ராஜேந்திர பிரபு, அதாவது 9894556707, மீண்டும் 9894556707, மற்றும் கலைசெல்வி, அவரது பேர் ராஜேந்திர பிரபு என்பவர், அவரது துணைவியார் 9791508169, மீண்டும் 97 91 50 81 69. இது புது வருடத்திலிருந்து ஒரு அற்புதமான பொலிவை தர இருக்கின்ற அற்புதமான தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. ராஜா ராணியுடன் கேட்டு ஒவ்வொருவரும் 2 பொம்மைகளை மினிமம் குறைந்தது இப்பொழுதே வாங்கி வைத்து கொண்டால் இதனுடைய அற்புத மகிமைகளை சொல்லும் பொழுது நீங்கள் அந்த புது வருடத்திலே கொண்டாடுவதற்கு அவர்களிடம் பொருள்கள் உற்பத்தி ஆகியிருக்கிறதா என்பதை முன்கூட்டி தெரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நமக்காக செய்து கொடுப்பார்கள். ஆனால் இப்பொழுது சில பேர் வாங்கியதாக கேள்விப்படுகின்றோம். இதை பற்றி விளக்கங்கள் தர வேண்டும் என்று பல நாளாக நமக்கு உத்தரவு கிடைக்கவில்லை. இப்பொழுது அதை பற்றிய உத்தேசமான கணக்குகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எப்படிப்பட்ட வீட்டினுடைய நிலைகளை தாறுமாறாக வைத்திருந்தாலும் சரி செய்கின்ற தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மற்றும் பல்லாங்குழி இவைகளெல்லாம் நீங்கள் வாங்கி பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.